என்னாச்சு சார்? இல்ல இந்தோ இப்போ இப்போ பாரு. ஆஹா ஆஹா, நம்ம இவ்வளவு சீன் போட்டு திறக்க முடியலன்னா அசிங்கமாயிடுமே. டே கௌதம், அட சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க சார். என்ன MBA சார்? பெருசா பயங்கரமா டயலாக் எல்லாம் விட்டீங்க. இது ஓபன் பண்ண கூட முடியல போல இருக்கே. இரு, நீ பேசாத. நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ல. இங்க பாரு, நீ முதல்ல என்ன பாக்காத. எனக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுது. நீ திரும்பி நில்லு. என்னது? இல்ல, நீ திரும்பி நில்லுன்றா. எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபிளா இருக்கு. நீ திரும்பு. இப்போ உனக்கு ஓபன் பண்ணனும்னா திரும்பி தான் நிக்கணும். திறக்கவே முடியலையாமா, சும்மா சீனை மட்டும் போடுறது. சரி பரவாயில்ல, திரும்பு. சரி. இப்ப மட்டும் இதை ஓபன் பண்ண முடியலன்னா மானம் போயிடும். வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லி கிண்டல் பண்ணியே டார்ச்சர் பண்ணிடுவா. திறந்துடுறா கௌதம். ஆச்சா, வாய மூடிட்டு நான் பாத்துக்கிறேன். பாத்து பாத்து. என்னக்கா நீ ராகினி அத்தை கிட்டே அது என்ன விஷயம்னு கேட்டியா? கேட்டனே, ஆனா ராகினி அத்தை பார்வையே சரியில்லை. ஏதோ பேசி என்ன வெளியே அனுப்புறதுலதான் குறியா இருந்தாங்க. நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவங்க ஒழுங்கா பதிலே சொல்லல. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு இந்திரா. அக்கா, நீ இப்ப என்னதான்க்கா சொல்ல வர? நம்ம அத்தை போட்டோவை ராகினி அத்தை தூக்கி போட்டு உடைச்சிட்டாங்கன்னு சொல்ல வரியா? ஆமாண்டி, எனக்கு அப்படிதான் தோணுது. இல்லக்கா, அவங்க எதுக்காக சொந்த அக்காவோட போட்டோவை போட்டு உடைக்கணும்? அதாண்டி எனக்கும் புரியல. அதான் நான் உன்னை கேட்கலான்னு வந்தேன். சரிக்கா, நீ என்கிட்ட சொல்லிட்டல்ல, நீ சந்தேகப்பட்டது சரியா தப்பான்னு நான் பாத்துக்கிறேன். இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ கவலைப்படாம போய் தூங்கு. சரிடி, நீ நல்லா தலையை தொடச்சிட்டு படுன, ஈரத்தோட படுக்காத. சரியா? சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். நீ போ, போய் படுப்போ. இந்திரா, நீ IAS ஆயிட்டன்னு வச்சுக்கோயேன். அப்படியே கலெக்டர் ஆகி எல்லாரும் வெல்கம் பண்ணி ரூம்குள்ள போய் உட்காருவல்ல, அதை நான் இமேஜின் பண்ணேன். கௌதம், நீ சொல்லும் போது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அப்போ நீ அந்த சீட்ல போய் உட்கார்ந்த உடனே என்ன செய்வ? சரி, உன் ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் என்னவா இருக்கும்? அதெல்லாம் நான் ஏற்கனவே யோசிச்சு வச்சிருக்கேன். என்னோட அசைன்மெண்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாத்தையுமே பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலா மாத்தணுங்கிறது தான். ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாரும் தங்களோட பசங்களை சேர்க்கிற மாதிரி மாத்தணும். எஜுகேஷன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. பா, சூப்பர். உன் தாட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. கரெக்டா யோசிக்கிற. ஏன்னா இப்போ எல்லா இடத்துலயுமே படிப்பு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட தன்னோட குழந்தைங்கள பிரைவேட் ஸ்கூல்ல தான் சேர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக கடன் வாங்கி வாங்கி பசங்களை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கடன் ஏறி ஏறி அதுவே குடும்பத்துல ஒரு பெரிய பாரம் ஆயிருது. அதனால கவர்மெண்ட் ஸ்கூல்ல கிளாஸ் ரூம்ல இருந்து பாத்ரூம் வரைக்கும் எல்லாமே தரமா இருந்தா எல்லாருமே தங்களோட பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல தானே சேர்ப்பாங்க. தரமான கல்வி இலவசமா எல்லாருக்குமே போய் சேரும்ல. சூப்பர் இந்திரா, எவ்வளவு அழகா சொல்ற. படிப்புக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்கறத நீ நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. படிப்புங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது. அது இலவசமா தான் கிடைக்கணும்.
எந்த ஏற்றத்தாழ்வும் இருக்கவே கூடாது. அப்பதான் எல்லா பெண்களையுமே அவங்க படிக்க அனுப்புவாங்க. என்ன மாதிரி 100 பொண்ணுங்க கலெக்டர், டாக்டர்னு அவங்க ஆசைப்பட்ட படிப்பை படிப்பாங்கல்ல. வாழ்க்கையில அவங்க நினைச்சத சாதிப்பாங்க. என்னோட எய்ம் இதுதான் கௌதம். இந்திரா, எனக்கே உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. உன்னோட உயர்ந்த லட்சியம் சீக்கிரம் நிறைவேறணும். அதை நான் பார்க்க தான் போறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கௌதம். இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ண எனக்கு நீ இருக்க. எனக்கு அதுவே பெரிய ஸ்ட்ரென்த் தான். ரொம்ப தேங்க்ஸ். ஒன் செகண்ட். என்னாச்சு? யாரு? அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் கூப்பிடுறாரு. அந்த 100 crores அவங்க. பேசு. ஹலோ சார், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ஏய் சூப்பர்ரா. சூப்பர் பே. எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம் தான். இந்த ப்ராஜெக்ட மிஸ் பண்ணிட்டேன்னு அன்னைக்கு நீ எப்படி துடிச்சு போயிட்ட. இப்ப அந்த ப்ராஜெக்ட சைன் பண்றதோட இவ்வளவு சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. தேங்க்யூமா. ஜெயா, நீ இந்த குரூப்பை பத்தி சாதாரணமா நினைக்காத. அவங்க எப்பயுமே ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. நீ வேணா பாரு, இந்த ப்ராஜெக்ட எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிருவாங்க. ஏன் தம்பி, இந்த ப்ராஜெக்ட நீங்க நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா ப்ராஜெக்டையும் உங்ககிட்ட தான் கொடுப்பாங்களா? பின்ன ஆமா, நீ நம்ம எவ்வளவு நல்லா முடிச்சு கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு நான் கௌதம் கூட போகும்போது பார்த்தேன். அவங்க ரொம்ப பெரிய குரூப் தான். உலகம் ஃபுல்லா நெட்வொர்க் வச்சிருக்காங்க. இந்தியாவிலேயே நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. கண்டிப்பா கௌதம்க்கு இது ஒரு பெஸ்டான சான்ஸா தான் இருக்கும். எல்லாம் என் பேர புள்ள வர நேரம். எல்லாமே நல்லதாவே நடக்குது. கௌதம், அப்ப நாளைக்கு பூமி பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணணும்ல? ஆமாமா, நான் கிளம்புறேம்மா. ஏன்னா எல்லா ஒர்க்கும் என் மேலதான் வரும். நான் கண்டிப்பா பண்ணணும். டேய் கௌதம், இந்த பார், நீ எல்லாத்தையும் தனியா இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காத. நீ வேணா நம்ம கதிர, அவன் காலையில ஆபீஸ் கிளம்பி போயிட்டான். டேய், நீ எதா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு. கண்டிப்பாப்பா. பாய். நான் போய் ரெடி ஆகுறேன். சரி. பாய். இந்திரா, நீ வேற கிளம்பணும்ல, வரலையா நீ? நான் வந்துடுறேன். வா. நீ ரெடி ஆயிட்டு வா. சூப்பர்ல. ஏங்க, இந்த வீட்ல என்ன தவிர எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இதெல்லாம் ஒரு நாளைக்குடா ஹேமா. கூடிய சீக்கிரத்துல எல்லாம் மாற போகுது. அன்னைக்கு நீ சிரிச்சுட்டு இருப்ப பாரு, இப்ப சும்மா வேடிக்கை மட்டும் பாரு. அக்கா, இந்திரா, உங்களுக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் சிரிச்சு நான் கடைசியா பார்த்தாச்சு. இனி இந்த வீட்டுக்குள்ள அலற சத்தம் மட்டும்தான் கேட்க போகுது. என்ன தாலியெல்லாம் போட்டு வந்திருக்க? தாலியெல்லாம் போடக்கூடாது, கழட்டு. மேடம், நான் செயின்ல கூட போடல, வெறும் கயிறுல தானே போட்டிருக்கேன். அதான் ஃபுல்லா செக் பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன உள்ள விடுங்களேன். மேம், செக் பண்ணிட்டேன் மேம், விட்டுடலாம். ஐடியில எதுவும் செஞ்சு மடக்க முடியாது போல இருக்கே. இவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. ஓகே, உள்ள போங்க. வா வா. உள்ள போங்க. இப்படிதான் உள்ள மறைச்சு எடுத்துட்டு வரீங்களா? தெரியும் உங்களை பத்தி எல்லாம்.
இது என்னோடது இல்ல மேடம். நான் அப்படியெல்லாம் பண்ற பொண்ணே கிடையாது. நான் எல்லாமே நல்லா தான் படிச்சிருக்கேன். ஏய் சும்மா கத்தாத. நீ தாலி எடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது எனக்கு தெரியும். நான் இதை எடுத்துட்டு வரல. என்ன நம்புங்க, நான் அந்த மாதிரி கிடையாது. எனக்கு 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 உங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. நீங்க என்ன தொட்டு தொட்டு செக் பண்ணப்போ நீங்க தான் உங்க கையில இருந்து இதை வச்சிருக்கணும். இது என்கிட்ட இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏய் என்ன விளையாடுறியா? நீயா பண்ணிட்டு இப்ப எங்க குறை சொல்றியா? இல்ல இல்ல மேடம், நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க என்ன செக் பண்ணிட்டு தானே உள்ள விட்டீங்க. இப்போதைக்கு எல்லாம் வச்சு என் மேல வீணா பழி போடுறீங்க. இப்ப நீ எக்ஸாம் எழுத விட போறீங்களா இல்லையா? நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். ஏய் நீ வெளிய போறியா இல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுத்து மால் பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இனிமே கவர்மெண்ட் எக்ஸாம் பக்கமே வர முடியாம செய்யவா? நீங்க நீங்க வர சொல்லுங்க, வர சொல்லுங்க மேடம், பாக்கலாம் என்ன ஆகுதுன்னு பாத்துடலாம். என் மேல எந்த தப்புமே இல்ல. நான் நல்லா படிச்சிருக்கேன். நான் உங்களை சும்மா விட போறதே இல்ல. ஓ அந்த அளவுக்கு அடிச்ச உனக்கு? இரு உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. நீங்க தேவையில்லாததெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சார் 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 ஒரே ஒரு நிமிஷம் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் அந்த மாதிரி கிடையவே கிடையாது சார். இவங்க தேவையில்லாததெல்லாம் பண்றாங்க. நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சார். இருமா நான் சொல்றேன். என்ன சார் நீங்களும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்களா? அப்போ உங்களையும் சேர்த்து பிரஸ் மீட்ல சொல்லவா? ஐயோ இல்ல மேடம். மேடம் மேடம் நான் எந்த தப்புமே பண்ணல மேடம். இவங்க தானே என்ன செக் பண்ணாங்க. என்ன எக்ஸாம் எழுத விடுங்க மேடம், ப்ளீஸ் மேடம். ஏய் உன்னை எக்ஸாம் ஹாலை விட்டு துரத்தணும். வெளியே வா. இல்ல மேடம், நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன், எக்ஸாம் எழுதுவேன். நான் எதுவுமே பண்ணல. நான் எக்ஸாம் எழுதிட்டு தான் போவேன். அதுக்கப்புறம் எது வேணாலும் பாத்துக்கலாம். ஏய் என்ன விளையாடுறியா? நீயா மாட்டிக்கிட்டு எங்களை வேற குறை சொல்றியா? வெளியே போ. நான் போக மாட்டேன். வெளியே இங்கதான் இருப்பேன். மேடம் மேடம் நான் நீ போக உங்க மாட்டேன். வேலையை மட்டும் பாருங்க. மேடம் வா. மேடம் மேடம் வெளியே போ. மாட்டேன். மேடம் சரி நான் சொல்றத சொல்லிட்டேன். உங்க இஷ்டம் சார். கௌதம் கௌதம் நான் எக்ஸாம் எழுத போகணும் கௌதம். டைம் ஆயிடுச்சு கௌதம். மேடம் போலீஸ்லாம் வந்தா இங்க இருக்கிற கேண்டிடேட்ஸ்ல எக்ஸாம் எழுத லேட் ஆயிரும் மேடம். அதுக்கு என்ன பண்றது? வரட்டும். ஃபிளாஷ் நியூஸ்ல ஹெட்லைன்ஸ்ல எல்லாம் இவங்க பேர் வந்தாதான் இவங்களுக்கு புத்தி வரும். பிரஸுக்கும் சேர்த்து சொல்லிடவா? என்ன மிஸ்டர், இடத்த காலி பண்றீங்களா இல்ல போலீஸ்க்கும் பிரஸ்க்கும் போன் பண்ணவா? இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க மேடம். போன் பண்ணவா? கிளம்புங்க. மேடம் நான் சொல்றத கேளுங்க. நான் எந்த தப்புமே பண்ணல. நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க. நம்ம போலாம் வா. கௌதம் கௌதம் நான் போணும் கௌதம். நெக்ஸ்ட் இயர் எழுதிக்கலாம். வா இந்திரா. எழுதணும் ப்ளீஸ். இந்திரா வா. Please, சொன்னா கேளு கௌதம். இந்திரா. வா இந்திரா. வாங்குறேன்ல. அவங்க சொன்ன மாதிரி எழுத விடாம பண்ணிட்டோம். இனிமே போலீஸ் அது இதுன்னு வந்தா தேவையில்லாம நமக்கு தான் பிரச்சனை ஆயிடும். முதல்ல இது ராகினி மேடம்க்கு போன் பண்ணி சொல்லிடுவோம். நான் போறேன் கௌதம், என்ன விடு. சொன்னா கேளு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கறல்ல. நான் போணும் கௌதம். இந்திரா கொஞ்சம் வெயிட் பண்ணு. எக்ஸாம் எழுத இன்னும் எவ்வளவு டைம் இருக்கு? இன்னும் 20 minutes தான் இருக்கு கௌதம். சரி நீ வெயிட் பண்ணு. இன்னும் டைம் இருக்குல்ல. நான் உன்னை எக்ஸாம் எழுத வைக்கிறேன். என்ன சொல்ற கௌதம்? ஆமா இந்திரா, என்ன நம்பு. உன்னை நம்பாம நான் வேற யாரை நம்புவேன்? ஆனா அந்த ஆபீசர். எதுவும் பேசாத. நீ தைரியமா கார்ல உட்காந்துரு. ஓகேவா? நான் வரேன். நான் சொல்றத நீ கேப்பல்ல. இங்க பாரு, நான் வர வரைக்கும் காரை விட்டு இறங்க கூடாது, சரியா? வந்து நானே உன்னை எக்ஸாம் கூட்டு போவேன். எப்படி கௌதம்? 10 minutes வெயிட் பண்ணுன்னு சொல்றேன்ல. வா. என்னக்கா ரொம்ப பிஸியா இருக்கியா? வாடி. யாருக்கெல்லாம் இன்விடேஷன் வைக்கணும்னு அவங்க பேரெல்லாம் எழுதிட்டு இருக்கேன். ராகினி, உன்கிட்ட உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, நான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டல. அப்புறம் இந்த பத்திரிக்கைக்கு ப்ரூஃப் பார்க்க சொன்னனே, நீ பாத்துட்டனா உடனே அனுப்பி விட்டுரு. லேட் பண்ணிடாத. எல்லாம் அனுப்பிச்சாச்சுக்கா. அக்கா, நீ எதுக்குதான் இவ்ளோ பெருசா ஆர்ப்பாட்டம் பண்றன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் நமக்கு தேவையா? என்ன இதெல்லாம் தேவையா?
பத்திரிக்கை இல்லாம நேரா போய் அழைக்கலாம்னு சொல்றியா? ஐயோ அக்கா, நான் எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றேன். இந்த மண்டபம் பத்திரிக்கை எதுக்கு இவ்ளோ ஆர்ப்பாட்டம்? ஊர்பட்ட செலவு பண்ணிட்டு இருக்கக்கா நீ. ராகினி, இப்படி எல்லாம் பேசாத. நானே நம்ம குடும்பத்துல நடக்க போற முதல் சீமந்தம் நல்லபடியா நடக்கணுமேனு ஆசையா செஞ்சுட்டு இருக்கேன். இத பாரு, முடிஞ்சா ஹெல்ப் பண்ணு. இப்படி எல்லாம் இஷ்டம் இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்காத. எனக்கு இது பிடிக்கல. ஐயோ அக்கா, தப்பா எடுத்துக்காத. கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஊர் உலகத்துல யாரும் குழந்தை பெத்துக்கலையா? காவியாக்காக இவ்ளோ ஆர்ப்பாட்டம் நீ செய்யணுமா? இந்த வீட்லயே நம்ம சிம்பிளா செய்யலாம்ல. என்னடி புரியாம பேசிட்டு இருக்க? பொறக்க போற குழந்தை அன்னபூரணி குரூப்ஸோட குடும்ப வாரிசு. அதுவும் முதல் குழந்தை. நீ என்ன சீமந்தத்துக்கே இப்படி அசந்துட்ட? குழந்தை மட்டும் பொறக்கட்டும், அப்புறம் பாரு நான் இன்னும் என்னென்னலாம் செய்ய போறேன்னு. அவ்ளோ சீக்கிரம் உன் வீட்ல உன் வாரிச பொறக்க விட்டுருவேனா? குழந்தை பொறக்காது, நான் பொறக்கவும் விட மாட்டேன். என்னமோ செய்க்கா, உன் இஷ்டப்படியே செய். எல்லா வேலையும் மடமடன்னு பண்ணி ஆகணும். முதல்ல அந்த கேட்டரிங் ஆளுங்களுக்கு கால் பண்ணணும். என்ன லைனே போக மாட்டேங்குது? ஏ ராகினி, ஓ மொபைல்ல கேட்டரிங் ஆளுங்களோட நம்பர் இருக்குல்ல? தோப்பர், போதும், இதோட நிறுத்திக்கோ. அவ்வளவுதான் சொல்லுவேன். நல்லா இல்ல. எனக்கு உங்க கஷ்டம் எல்லாம் புரியுது. எதுக்கு சில்லறையா ஏத்திக்கிட்டு? உங்களுக்கும் வேணாம், எனக்கும் வேணாம். 10 லட்சம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இதோ இப்ப பாருங்க. இது எல்லாமே உங்களுக்கு தான் மேடம். எக்கச்சக்கமா இருக்கு. அந்த ராகினி பிச்சை காசு 2 லட்சம் கொடுக்கவே அழுதா. இவன் முழுசா 10 லட்சம் கொடுக்கறேன்னு சொல்றான். இதுல இந்திராவை அலோவ் பண்ண எனக்கு எந்த ரிஸ்க்கும் இல்ல. என்ன பண்ணலாம்? மேடம், நீங்க ரொம்ப குழம்பிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு மேடம். எனக்கு என்ன காசுக்கா பஞ்சம்? ஆனா ஃபைனல் அமௌண்டா 15 லட்சம் கொடுத்துடுறேன் மேடம். நீங்க பார்த்த பரிதாபப்பட்டு என் ஒய்ஃப் இந்திராவை மட்டும் எப்படியாவது எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணிடுங்க மேடம். அது போதும் எனக்கு. இதுக்கு மேல யோசிக்க கூடாது. ராகினி கிட்ட இருந்து இனிமேல் காசு வராது. பேசாம இந்திராவை எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணிட வேண்டியதுதான். என்னடா செஞ்சு வச்சிருக்க? ஆப்பு. இதுக்கு பேர் தான் ஆப்பு. என்ன திடீர்னு கௌதம் சார் கால் பண்ணிருக்காரு? ஹாய் கௌதம், ஹவ் ஆர் யூ? என்ன காலையிலே கால் பண்ணிருக்கீங்க? சார், எனக்கு ஒரு எமர்ஜென்சி, உங்க உதவி தேவைப்படுது. அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். சொல்லுங்க கௌதம், உங்களுக்கு இல்லாத உதவியா? செஞ்சிடலாம். சார், என் ஒய்ஃப் இந்திரா ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்கல்ல? ஆமாமா தெரியுமே. உங்களோட ஃபங்க்ஷனுக்கு வந்தப்பவே எல்லாரும் பேசிக்கிட்டாங்களே. அதான் சார், இப்போ இந்திராக்கு மெயின் எக்ஸாம் நடக்குது. இன்னைக்கு தான் செகண்ட் டே. ஓகே. ஆனா எக்ஸாமுக்கு போகும்போது ஒரு ஆபீசர் தேவையில்லாம பிரச்சனை பண்ணி இந்திராவை எக்ஸாம் எழுத விடாம பண்ணிட்டாங்க. என்ன சொல்றீங்க? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க கௌதம்.
அது சார், இன்னைக்கு இந்திராவை செக் பண்ணி எக்ஸாம் ஹால்குள்ள அனுப்பும்போது நல்லா பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்கன்னு தான் தோணுது. ஆமா சார், இது இந்திரா எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு செஞ்ச வேலை தான். இப்போ எப்படி உள்ள அனுப்புறதுன்னு தெரியல. இது ஒரு பெரிய விஷயமே இல்ல, செஞ்சிடலாம். இந்திரா எந்த ஒரு மால் பிராக்டிஸும் செய்யலன்னு லீகலாவே நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஆனா இன்னைக்குள்ள இந்திராவால எல்லா எக்ஸாமையும் எழுத முடியாது, லேட் ஆகும். நம்ம ப்ரூவ் பண்ணவே 4 மணி ஆயிடும் கௌதம். இல்ல சார், நோ சார், இன்னைக்கே அவ எப்படியாவது எக்ஸாம் எழுதி ஆகணும். சார், என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அதுபடி நடந்தா கண்டிப்பா இந்திரா எக்ஸாம் எழுதிடுவா. சொல்லுங்க கௌதம். சார், அது இங்க பாருங்க சார், இந்த பிளானுக்கு லீகலா உங்க ஹெல்ப் வேணும். இப்போ நீங்க லஞ்ச ஒழிப்பு துறையில இருந்து ஆபீசர்ஸ் மட்டும் கூப்பிட்டு வரணும். நீங்க எக்ஸாம் சென்டருக்கே ஸ்ட்ரைட்டா வந்துருங்க. ஓகே கௌதம். தேங்க்யூ சோ மச் சார், தேங்க்யூ. ஏய், என்னடா செஞ்சு வச்சிருக்க? ஹலோ, மரியாதை மரியாதை ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாம் படிச்சுதானே ஆபீசர் ஆனீங்க? எங்க போச்சு அதெல்லாம்? இவ்ளோ கேவலமா நடந்திருக்கீங்க. ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் உங்க மேல கிரைம் ரெக்கார்டை ஏத்திக்காதீங்க. கௌதம், நான் ஒன்னே ஒன்னு கேட்பேன், நீ செய்வியா? இந்திரா, இந்த நிலா கொண்டு வா, நட்சத்திரம் கொண்டு வான்னு கேட்காம ஏதோ என்னால முடிஞ்சதா நீ கேட்டனா நான் கண்டிப்பா செய்யறேன். சரி, ஓகே, நீ எதுவும் செய்ய வேண்டாம். ஏய், நீ சொல்லு. நீ கேட்டல்ல, நான் கண்டிப்பா செய்யறேன். நிச்சயமா? அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. ப்ராமிஸா, கண்டிப்பா நான் மாற மாட்டேன். என்ன வேணும்னு கேளு. கௌதம், எனக்கு பூ வாங்கி தரியா? நீ மாற மாட்டேன்னு சொல்லியிருக்க, சோ எனக்கு நீ வாங்கி கொடுக்கணும். ஓகே? சரி, ஓகே, நான் வாங்கி தரேன். ஓகே. ஐயோ அக்கா, என்ன? ஒண்ணு இல்லம்மா, கால் வலிக்கு விழுந்துட்டம்மா. பாத்து வாங்க அக்கா. சரிங்கம்மா. அக்கா, இதெல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? அதாம்மா, உங்க சின்னத்த இருக்காங்கல்ல, ராகினி அம்மா, அவங்க ரூம்ல இருந்தாம்மா. பாவம், அவங்களுக்கு என்ன உடம்பு கஷ்டமோ. இது டாக்டர் சொன்ன மாத்திரையாச்சே. எனக்கு என்ன கவலை? ஹலோ, உங்க போனுக்கு ஒரு போட்டோ ஒன்னு அனுப்பியிருக்கேன். அது ஒரு மாத்திரையோட போட்டோ. அத பத்தின டீடைல்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நான் பார்த்துட்டு சொல்றேன். இதுல அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கோ. டிஷூலியா? இதுல எப்படி கௌதம் இங்கு போகும்? நான் வீட்டுக்கு போய் சோப் போட்டு கழுவிக்கிறேன். இந்திரா,
இல்ல நீ இப்போ க்ளீன் பண்ணி பாரு. இந்தா. அவ்வளவுதான் கௌதம், இதுக்கு மேல தொடக்க முடியாது. நான் வீட்டுக்கு போய் சோப் போட்டே க்ளீன் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. இந்தா பூ வாங்கிக்கோ, நம்ம கிளம்பலாம். இங்க பாரு, என் கையில இருக்க இங்க் இன்னும் போகவே இல்ல. இப்ப நான் பூவை இந்த கைய வச்சுக்கிட்டு எப்படி வாங்குறது? மல்லிப்பூ ஃபுல்லா இங்க் ஆயிரும். நீயே வச்சு விட. இல்ல, உனக்கு எம்பாரசிங்கா இருந்தா வேண்டாம், நான் வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன். அவ்வளவுதானே? சரி, நீ திரும்ப, நானே வச்சு விடுறேன். சுபா, நீ மனசு அளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கன்னு நினைக்கிறேன். சும்மா வேலை செய்யறவங்க எல்லாம் சொல்றத ஒரு கணக்குல எடுத்துக்கிட்டு இப்படி பழி போட்டு பேசக்கூடாது. அதுவும் ராகினி கேக்குற மாதிரி உனக்கு குழந்தை பிறக்காம இருந்தா அதனால அவளுக்கு என்ன லாபம்? ஐயோ அத்தை, நான் சொல்றத நம்புங்க அத்தை. அவங்க கெட்டவங்க அத்தை. இத பார் சுபா, ஆதாரம் இல்லாம நீ சொல்றதை என்னால நம்ப முடியாது. நீ சொல்றதெல்லாம் நம்பி என் தங்கச்சி என்னால சந்தேகப்பட முடியாது. புரியுதா? இந்த மாத்திரை எல்லாம் ஒரு ஆதாரமா? புடி. அங்க பாருங்க, சிரிக்கிறாங்க அத்தை. பாருங்க. அக்கா, என்ன குறை சொல்லிட்டான்னு சுபாவை ஒதுக்கிறாதுக்கா. இதை இப்ப போய் சொன்னா அந்த ராகினி எனக்கு பைத்தியம்னு பட்டம் கட்டி அத்தை ஏமாத்திடுவாங்க. சரியான ஆதாரத்தோட தான் அந்த ராகினியை அத்தை கிட்ட புடிச்சு கொடுக்கணும். அப்பா. டேய் கௌதம், இந்திரா, வாங்க உட்கார். என்னப்பா, ஆபீஸ்ல இருப்பீங்கன்னு நினைச்சேன், இங்க இருக்கீங்க. அது வேற ஒண்ணு இல்லடா, திடீர்னு அம்மா கால் பண்ணா, சீமந்த வேலையெல்லாம் இருக்கு, இங்க வாங்கன்னா உடனே கிளம்பி வந்துட்டேன். ஃபைல்ஸ் எல்லாம் இங்க கொண்டு வந்து பாத்துக்கலாம்னு. அப்படியா? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் இப்பதான் வரீங்களா? ஆமாப்பா. என்னமா ஸ்மார்ட் கேர்ள், எக்ஸாம் எப்படி எழுதிருக்க? ஏன் எக்ஸாம் தானே மாமா, தினமும் சினிமா பட கிளைமேக்ஸ் மாதிரி பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்கு மாமா. என்னம்மா பொசுக்கு இப்படி சொல்லிட்ட? ஏமா, எக்ஸாம் எப்படி எழுதிருக்கேன்னு கேட்டா நல்லா எழுதியிருக்கேன், நான் சுமாரா எழுதியிருக்கேன், இப்படிதானே சொல்லுவாங்க. நீ என்னம்மா இப்படி சொல்லிட்டு இருக்க? அப்பா, நடந்ததெல்லாம் கேட்டா நீங்களும் அதான் சொல்லுவீங்க. டேய், என்னடா தெலுங்கு பட ஹீரோ மாதிரி ஆளாளுக்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்கீங்க? அப்படி என்னதான் ஆச்சு? சொல்லு வாய் திறந்து. இந்த வீட்டு சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே
இந்த வீட்டுக்கு வாரிசு பொறுக்க கூடாதுன்னு சதி பண்ணிருக்காங்களே. அத நினைக்க நினைக்க எனக்கு மனசே ஆற மாட்டேங்குது. அவ பண்ண துரோகம் யாருக்குமே தெரியாம போயிடக்கூடாது. பேசாம நம்ம போய் இந்திரா கிட்ட சொல்லிடலாம். கௌதம், ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா? சாப்பிட்டுட்டு பண்ணு கௌதம். அத்தை எல்லாரையும் கீழே வர சொல்லிருக்காங்க. என்ன கௌதம், நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ ஒர்க் பண்ணிட்டே இருக்க. இந்திரா, நான் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் பிஸியா இருக்கேன். என்ன கௌதம், ஏதாவது முக்கியமான வேலையா? ஆமா இந்திரா, நாளைக்கு பூமி பூஜை இருக்குல்ல, அங்க யாராவது ப்ராஜெக்ட் பத்தி கேட்டா நான் கொஞ்சம் அப்டேட்டடா இருக்கணும்ல, அதனாலதான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா டின்னர் சாப்பிட்டுட்டு கூட நீ அதை செய்யலாம்ல. வா கௌதம். இல்ல, நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் இந்திரா. நீ போய் சாப்பிடு. என்ன பண்ணலாம்? ஒண்ணும் புரியலையே. அத்தை கிட்ட சொல்லலாம்னா அதுக்கு சரியான ஆதாரம் என்கிட்ட இல்ல. அந்த ராகினி எதையாவது பேசி கலைச்சு விட்டுருவா. அப்புறம் அத்தை நாம சொல்றதை விட அவ சொல்றதா நம்புவாங்க. இப்ப என்ன, நீ சாப்பிட்டுட்டு வந்து ஒர்க் பண்ணா ஒர்க் கோச்சுக்கு போதா என்ன? ஆனா நீ இப்போ சாப்பிட வரலனா அத்தை கீழே ரொம்ப வருத்தப்படுவாங்க. கௌதம் வா, எல்லாரும் சாப்பிட வந்தாச்சு, நீ மட்டும்தான் பாக்கி. வா. வேணா இந்திரா, சாப்பிட்டுட்டு வந்து பண்ணு. வா கௌதம், வரப்போறியா இல்லையா நீ? இல்ல இந்திரா, இத முடிச்சிட்டு வரேன். நீ வா, முதல்ல எந்திரிச்சு வா. இந்திரா, அத்தை கீழே வெயிட் சரி பண்றாங்க. சரி வா. எப்பா சாமி, நான் வந்தே ஒர்க் பண்ணிக்கிறேன். எங்க அம்மா கிட்டயும் சரி உங்ககிட்டயும் சரி வாயை கொடுத்தா ஜெயிக்கவே முடியாது. வா. வரேன் வா. பேசாம நம்ம போய் இந்திரா கிட்ட சொல்லிடலாம். கரெக்ட். அந்த ராகினிக்கு ஏத்த சரியான ஆளு இந்திரா தான். அவளால மட்டும்தான் அந்த ராகினிய சமாளிக்க முடியும். கரெக்ட். நம்ம இந்திரா கிட்டே போய் சொல்லிடுவோம். பாத்துருச்சு. ஆனா இப்ப எல்லாமே நல்லதாவே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. என் குடும்பத்துக்குன்னு வாரிசு வந்துருச்சு. இதோ நம்ம காவியாவுக்கு சீமந்தம் பிக்ஸ் பண்ணி தடப்புடலாம் நடத்த போறோம். அப்புறம் ரொம்ப முக்கியமா நம்ம கௌதம் கிட்ட பொறுப்பை கொடுத்து கொஞ்ச நாள் கூட ஆகல. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து நடத்த போறான். நம்ம கம்பெனிலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் பெரிய ப்ராஜெக்ட். அதெல்லாம் நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப நிறைவா சந்தோஷமா இருக்குங்க. அக்கா, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? இரு, உன் சந்தோஷத்தை நான் கெடுக்கிறேன். ஜெயா, கெட்டது நல்லது இது ரெண்டுமே சேர்ந்துதான் வாழ்க்கை. 30 வருஷமா சந்தோஷமா வாழ்ந்தவனும் இல்ல, அதே 30 வருஷம் கெட்டதை மட்டுமே அனுபவிச்சவனும் இல்ல. அந்த மாதிரிதான் கஷ்டப்பட்ட நேரத்துல நம்ம கஷ்டப்பட்டோம், இப்போ நல்லது நடக்குது. எதுவுமே வாழ்க்கையில நிரந்தரம் இல்ல. இத புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷம்தான். அது எப்படி மாமா அவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க? நம்ம கௌதம் கல்யாணம் வரைக்கும் நம்ம வீடு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் தான் எப்ப பார்த்தாலும் போலீஸ் கேஸ்னு அலைஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். கெட்டதெல்லாம் தானா நடக்கல மாமா, தோ இந்த கெட்ட சக்தியால தான் நடக்குது. ஏன் சம்பந்தியம்மா இப்படி பேசுறீங்க? அம்மா நீங்க சும்மா இருங்கம்மா. ராகினி, என்ன பேசிட்டு இருக்க நீ?
ஜெயா பாரு எவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? நான் சொன்னது சரிதான் மாமா. இந்திராவால கெட்டது நடக்கலன்னு சொல்லுங்க பாப்போம். இல்ல, இல்லவே இல்ல. என்னடா இல்ல? இந்த வீட்ல கெட்டது நடக்க இந்திரா மட்டும் காரணம் இல்ல. ஆனா அம்மா சொன்ன எல்லா நல்லதும் நடக்க இந்திரா தான் காரணம். இந்திரா மட்டும் தான் காரணம். என்ன சொல்ற கௌதம்? ஆமாமா, நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். காவியா அண்ணி கன்சீவ் ஆனதுல இருந்து மா, எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இப்படி எழுந்து போனா என்னமா அர்த்தம்? ப்ளீஸ் மா, உட்காந்து சாப்பிடுங்கம்மா ப்ளீஸ். என்னடா நடக்குது இந்த வீட்ல? இப்படி மாறி மாறி பேசி அடிச்சுக்கிறீங்க. எப்படிடா நான் சாப்பிட முடியும்? எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? மனசு வலிக்குதுடா. போதும்டா போதும். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, விட்டுருங்க. அம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா. அம்மா இங்க பாருங்க, நான் உங்க மனசு காயப்படுத்துற மாதிரி சொல்லல. போதும் கௌதம், போதும். எனக்கு தனிப்பட்ட முறையில யார் மேலயும் கோபம் இல்ல. இந்த குடும்பத்தோட சந்தோஷம் போயிடுச்சுங்கிற கவலை தான் எனக்கு. ப்ளீஸ் என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. மா, சாப்பிட போறீங்கம்மா?